जल्दी दरवाजे पे ले जाओ। गुड, इसको कैब लेके जाओ। जल्दी करो, जल्दी। अरे गाड़ी लेके आओ। ए, सब बाहर निकलो, बाहर निकलो। बस से लेके आओ, इंजेक्शन भरो, जल्दी। कुछ नहीं होगा, आप ठीक हो जाएंगे। Sir! Now listen up. Sir, yes, sir. The Frontier Force Regiment, the Northern Light Infantry, Sindh Regiment, we will be surrounding the Hindustani army here, near Lake Vular. Samaj? Yes, sir! 7 Hindustani battalions walking into our trap. This is our chance for revenge, for vengeance, for Pakistan! This is not an attack on Hindustan to hurt them just once, but to hurt them for a lifetime and for generations to come. The Hindustanis will be blinded by the mist, not know whether we are hitting them from the east or west. That is when we will shoot them. Assemble the vehicles, load them up with the weapons. The commander in charge will be on the way. Iman! Iman! Taqwa! Taqwa! Jihad! Fi sabilillah! It's time to begin the operation. Begin Operation Falcon. Major! The seal is broken. Suse, हमारे काम में ढूंढो उसे! रोल कॉल करो सब लोग L1 आज किसी ने किसी नए मेंबर को कैफे देखा है क्या? किधर? उधर! जला दो इस सामान को. I'll issue new orders. कोई बंदा था. मेजर साहब का हुक्म है उस बूढ़े को तलाशो। मैंने एक बूढ़े आदमी को देखा जिसकी उम्र तकरीबन 55। वो चारंदाज हमारे कैंप में घुस आया है। हाँ जनाब। और बताओ। बहुत मोटी थी। उसके बाद वो हाँ जनाब यही था जनाब। इतना है यही है ना? हाँ जनाब यही है वो आदमी जनाब। ठीक है जनाब। मूव! Shift the base according to the new orders right now. Nicola! जल्दी जाओ! गाड़ी में रखो! जाओ! जल्दी जाओ!
பாகிஸ்தான் துருப்புகளை இந்திய துருப்புகள் விரட்டி அடித்தன. பாகிஸ்தானின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. அண்ணமாரு போர் போயிட்டு வந்து ஜெயிச்சு வந்துருக்கானுவா, அவனுக்கு போய் வர இருக்காம எந்தடா இங்கங்கடா நீங்க வாங்கடா. நல்லா இருக்கா? கெட்டிக்கிறியா? கொன்றுவேன், ஓடி போயிரு. அவனை போய் கேச்சு ஆயிங்க ஆயிங்க உங்க அத்தையோட ஆரத்தி எடுத்து போ. அவனுங்களே துப்பாக்கி சத்தம் குண்டு சத்தம் கேட்டுதான் வரான். அவனுங்களுக்கு போய் வேட்டை போட்டு வா 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 வா. என்னடா என்னடா ஜனனியப்பா சாப்பிட வாங்க. தோர நீ நீ எத்தனை ஃபௌஜியா போனீங்க, என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? ஒரே குளிர். நாங்க 240 பேர், முழு பெட்டாலியன். பணியில பக்கத்துல இருக்கவனே தெரிய மாட்டேங்கிறான்னா பாகிஸ்தான்காரன் எப்படி தெரியுமா? என்ன செய்யறதுனே தெரியல. 2 மணி நேரம் கொற்ற பணியில திக்கு தெரியாம நின்னுட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து நம்ம உளவாளி கரெக்டா துப்பு கொடுத்தான். ஆடா அவன் மட்டும் சரியா நேரத்துல துப்பு என்ன? கொடுக்கலன்னு வெய்யே. வரசாத வச்சுட்டு போ. எல்லாருமே அப்படித்தான். ஐயோ, நல்ல வேலை. அந்த தபால்கார சீக்கிரமா கொடுத்துருக்கலாம்ல. தபால்காரனா? உளவாளிடி அவன். அந்த புள்ளதான் பாவம். புது புது எல்லையை தாண்டி தான் உசுர பணையம் வச்சு மத்த உசுரையும் காப்பாத்திருக்கான். அவன் எங்க இருந்தாலும் நோவு இல்லாம நல்லா இருக்கணும்டி. ஐயோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஆச்சு. லைலா பாவோட தச்சுக்கிட்டு இருந்தேன், ஊசி குத்திருச்சு. இவனை போய் கட்டிக்கணுங்கன்ற நூத்திக்காண்டி பாவடை தச்சிட்டு இருக்கான் பாரு. லைலா விஷயமே நான் தான் போ. ஏய், கூத்தாடி பையன், கூத்தாடி பையன். பா சும்மா இருங்கப்பா. வா வந்து கொஞ்சம் சாப்பிட்றா. அவனுக்கு ஒரு இலை போடுமா. பசங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஆமா, பெரிய போர்க்காயம். நீ எல்லாம் இப்படி ரத்தமா தானடா உண்டு. சும்மா என்னையே சொல்லாதீங்க. உங்க ஐயா கூட தான் கூத்து கட்டினாரு. தாத்தனை போல் பெயர். அவரு சுதந்திர போராட்ட வேண்டி போட்டாரா? அதுவும் நீ போடுற ரெக்கார்டன்ஸ் ஒண்ணா? போசே, நாடகம் புக்கிங்கா. ஏஜென்ட் நட்டியார் கடைக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. வரேன். ஏய் இத சாப்பிட்டு போடா. இந்த கூத்துல காமிக்கிற வேகத்தை மிலிட்டரி செலக்ஷன்ல காமிச்சிக்கலாம்லடா. அதெல்லாம் வேகமா தான் ஒண்ணு. அவங்க தான் வேணும்னே ஃபெயில் ஆகிட்டானு. ஆமா, இந்திய ராணுவமே சேர்ந்து சதி பண்ணி உன்னை சேரக்கூடாதுன்னு ஃபெயில் பண்ணிருச்சு. பாஸ், நீ எல்லா செலக்ஷன் கேட்டகரியிலையும் ஃபர்ஸ்ட். ஆனா நாங்க உன்னை வேணும்ட்டே தான் ஃபெயில் பண்ணோம். சேர்ந்திருந்தாலும் அப்படியே உங்க அன்னைங்க மாதிரி தங்க பதக்கமா வாங்கி கூச்சிருப்ப. இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு மெடல் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. மிஷன் சக்சீட் ஆனா பாராட்டோ பரேடோ கிடையாது. ஆனா ஃபெயில் ஆச்சுன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளது தான். ஊருக்கு ஊர் உன்ன மாதிரி கூத்தாடி கிடைப்பாண்டா. ஆனா ஒரு ராணுவ வீரன் கிடைக்கிறதான கஷ்டம். ஊருக்கு ஊர் ஆர்மிக்காரன் கிடைப்பான். ஆனா உண்மையான கலைஞன் கிடைக்கிறது கஷ்டம். எப்படி உங்க தாத்தா இந்த நாட்டுக்காக வேஷம் கட்டினாரோ, நீயும் இந்த நாட்டுக்காக வேஷம் கட்டணும். இனிமே நீ போஸ் மட்டும் கிடையாது, உனக்குன்னு ஒரு கோட் நேம் இருக்கு. சர்தார். என்ன சர்தார், கிட வெட்ட போறீங்களா? அடிபட்ட அடிச்சேட்டா ஆள் வந்தா குரல் கொடுக்கும். பாகிஸ்தான் எதுக்கு தண்ணியில் விஷம் கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது ஒரு விலங்கு இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜெனரல் யூசப் மேச மேலே டிராகன் சின்னம் போட்டு ஒரு ஃபைலை பார்த்தேன். அதை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில்லங்கமே புரிஞ்சுது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினது பாகிஸ்தான், அதை போட்டு கொடுத்தது சீனாக்காரன் ஒருத்தன். சைனா. அந்த சீனாக்காரனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற எல்லா தொடர்புலையும் லாஃபிங் புத்தாங்கிற பேர் இருக்கு. ஷேடோ ஆபரேஷன். இந்த திட்டத்துக்கு பின்னாடி சீனாக்காரங்க தான் இருக்காங்கிற இன்டெலிஜென்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சலாங்க. நோ, உங்க ரிப்போர்ட்ல சைனாவை பத்தி எதுவும் எழுதாதீங்க. பாகிஸ்தானே ரிப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கே போய் சொல்லணும்? நமக்கு தான் உண்மை தெரியுமே. நீங்க உண்மையை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க சர்தார். வாய்மையே வெல்லும் இஸ் த பிக்கெஸ்ட் லாய் தேர் இஸ். 1974ல துர்க்மெனிஸ்தான் இந்தியா பார்டர்ல 3 டன் புளூட்டோனியமோட ஒரு ரஷ்யன் ட்ரக் கவுந்துச்சு. புளூட்டோனியம்னா அணு ஆயுதம் தயாரிக்கிற ஆபத்தான வெடிமருந்து தானே? எஸ், அந்த ட்ரக்கை இந்தியா கைப்பற்றினதாகவும் அந்த புளூட்டோனியம் இந்தியா கையில இருக்கிறதாகவும் நியூஸ் பரவுச்சுல. அது போய் அந்த ட்ரக்ல இருந்தது புளூட்டோனியம் இல்ல, சோடியம். இந்தியா கிட்ட அந்த புளூட்டோனியம் இருக்குன்னு நம்பின எதிரி நாடுகள்லாம் 2 அடி பின்னாடி எடுத்து போனாங்க. That is the power of a lie. சைனாக்காரன் நம்ம கண்ணு பாகிஸ்தான் மேல தான் இருக்குன்னு நம்பட்டோம். சைனாக்கே தெரியாம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எப்படியா பண்றது? சைனீஸ் காக்ரோச், கர்ப்பாம்பூச்சி. இந்தியாவிலேருந்து சைனாக்குள்ள நுழைஞ்சு இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே ஆள் அவன் தான். கடைசியா அவனை அருணாச்சல் பிரதேஷ் காவல பார்த்ததா தகவல். அவனை போய் பாரு. இந்த மிஷனுக்கான லீடு உனக்கு அங்க கிடைக்கும். உட்கார்.
ஏய் சாய் லாலா சர்தார் அதை கொஞ்சம் கீழே எடுத்து வைங்க. 5-6 வருஷமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சைனாவோட டாப் திங்க் டேங்க் எல்லாம் ஒரு சீக்ரெட் மிஷன்ல பிஸியாவே இருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு ஒன் நேஷன் ஒன் பைப்லைன். அது என்னன்னு தேடி கேண்டோன்ல இருக்கிற சீக்ரெட் வால்ட்டுக்கு போய் இந்த ப்ளூ பிரிண்ட்டை சுட்டு வந்துட்டேன். கேண்டன் வால்டா? காக்ரோச் கேன் அப்ரோச் எனிவேர். லுக் அட் திஸ். ஏதாவது புரியுதா? புரியல சார். எனக்கும் புரியல. கண்ணா பின்னான்னு இருக்க ப்ளூ பிரிண்ட். இந்த பைப்லைன் ரோடுக்கும் சைனாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட பைப்லைன் சைனாவில் போடவே முடியாது. அப்பதான் உன்னோட இன்டெலிஜென்ஸ் எனக்கு கிடைச்சது. சைனா மேப்ல பொருந்தாத ப்ளூ பிரிண்ட்டை இந்தியா மேப்ல வச்சா இட் கனெக்டட் ஆல் த டாட்ஸ். இது கேஸ் பைப்லைன் கிடையாது, ஆயில் பைப்லைன் கிடையாது, வாட்டர் பைப்லைன். சைனாக்காரன் போட்ட ஸ்கீம் சைனாக்கு இல்லை, அது இந்தியாவுக்கு போட்டது. இது சாத்தியமே இல்லை சார். எப்படி சார் பண்ண முடியும்? பாலி எத்திலைன் டெரப்தலைட், நம்ம ஊர்ல செல்லமா பெட் அப்படிம்பாங்க. இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? வூலார் லேக்ல பாகிஸ்தான்காரன் தண்ணியில விஷம் கலக்காம தடுத்தது நீ தானே? ஆமா சார். நீ தடுத்துருவேன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட நோக்கம் தண்ணியில விஷம் கலக்கிறது இல்ல, தண்ணியில விஷம் கலக்கிற மாதிரி மக்கள் மனசுல பயத்தை கலக்கிறது. சுத்தி இருக்கிற 4000 கிராமத்து மக்களுக்கு இந்த நியூஸை பரப்பிட்டான். அதுக்கப்புறமும் அந்த தண்ணியில எவனாவது கை வைப்பாங்கிற? வைக்கவே மாட்டான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்கட்டாவில் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபேக்டரி எங்க வரப்போகுது? அதே வூலார் லேக்ல. எந்த தண்ணியை அந்த மக்கள் வானான்னு சொன்னானோ அதே தண்ணியை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலேயே போட்டு அதே மக்களுக்கு விற்க போறான். அவனு லூஸ் மாதிரி வாங்க போறான். காலகாலம் எழுதி வச்ச விதி சார். தண்ணிக்கு விலை வைக்க முடியாது சார். உண்மைக்கு விலை வைக்க முடியாதுன்னு கூட தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனா அப்படியா நடக்குது? இப்போ தண்ணிக்கு விலை வைக்கல, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு, அந்த கேப்புக்கு, அந்த லேபிளுக்கு. பாட்டிலுக்கு விலை வைக்கிறது மூலமா அவன் தண்ணிக்கு விலை வச்சுட்டான். சீனாக்காரன் எப்படி சார் நம்ம ஊர்ல இருந்து பண்ண முடியும்? வாட்டர் கிவ்ஸ் தட் சூப்பர் பவர். 3ஆம் உலக போர் தண்ணிக்காக தான் நடக்க போகுதுன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். உலகத்துல இருக்கிற தண்ணி பூரா இந்த சைனாக்காரனோட கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் அவன் இன்னைக்கே இறங்கிட்டான். இப்போ அவன் கண்ணு இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. இவ்வளவு நாளா இயற்கை வளமா இருந்த தண்ணியை ப்ராடக்ட் ஆக்கிட்டான். இப்ப வாங்க முடியுமே, வாங்க முடியும்னா விற்க முடியும், விற்க முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்தாதான் தண்ணி அப்படிங்கிற பழக்கத்தை அவன் உருவாக்க போறான். இன்னைக்கு பாட்டில்ல ஆரம்பிச்ச இந்த திட்டம் 50 வருஷத்துல பைப்லைனா முடிய போகுது. அதை வச்சுதான் அவன் இந்தியாவோட தண்ணி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறான். சார் சீனாக்காரன் எப்படி சார் இந்தியாவில் பண்ண முடியும்? இந்தியாவுடைய அதிகார வட்டத்துக்கு நடுவுல ஒரு டாப் அபிஷியல் சைனாக்காரனுக்கு ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, லாஃபிங் புத்தா. பேங்கான். அந்த லாஃபிங் புத்தா யாருன்னு நீ கண்டுபிடிக்கிற. அவனை கண்டுபிடிச்சாதான் நாம சைனாவை ஸ்டாப் பண்ண முடியும். சர்தார் காலிங் மகாராஜ், சர்தார் காலிங் மகாராஜ். ஐயா, கற்பம்பூச்சி சந்திச்சு. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் என்ன லிங்க்னு கண்டுபிடிச்சிங்களா? சீனாக்காரனுக்கு மிகப்பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கானுவன். இந்தியாவுக்குள்ள அதிகாரத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் லாஃபிங் புத்தா. அவனை கண்டுபிடிக்கணும். எதிரியை கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் துரோகியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க உங்க சைடில் விசாரிங்க, நான் என் சைடில் விசாரிக்கிறேன். ஓவர் அண்ட் அவுட். சரிங்க, ஓவர் அண்ட் அவுட். தீவிரவாதி தானேடா நீ? கண்டுபிடிச்சிட்டியா? போய் தூங்கு போ. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பனே ஏதோ பழி வாங்க தானே நீ இப்படி எல்லாம் பண்றப்ப. கிறுக்கிச்சி பாய மட்டும் போ. அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு நாட்டு மேல. அவருக்கு தெரிஞ்சா ஒன்னு தொலைச்சிடுவாரு. நான் போய் சொல்றேன். வாயக்கே திறந்த. என்ன பண்ணுவ? ஊருக்கே சொல்லுவேன், கொழக்கட்டி சொல்லுவேன். ஏய் சொன்னா புரியாது. குரல் எடுத்து கொண்டு கொல்றா கொல்லு. என்ன அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்குல்ல, கொல்றதுக்கு என்ன? கொல்லு, என்ன கொல்லு. கொல்லு. நினைக்கிற மாதிரி இல்ல. அரசாங்கத்தை தான் வேலை செய்யறேன், வெளியே சொல்ல முடியாது. புரியுதா? நான் எப்படி நம்புறது? நான் சொன்ன நம்ப மாட்டியா? நான் எதுக்கு நம்பணும்? உனக்கும் எனக்கு என்ன? நீ என் புருஷனா? என்னை கட்டிக்க போறியா? ஏன்டி அதுலயே இருக்க? உனக்கு அது பெரிய விஷயம்னா எனக்கு இதுதான் பெரிய விஷயம். சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு தான், என்னை உனக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு ஊரே சொல்லி வளர்த்துச்சு. நீயும் அப்படித்தானே இருந்த. அப்புறம் திடீர்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ மாறிட்ட. எரிஞ்சு எரிஞ்சு விழுற, தள்ளி தள்ளி போற, என்கிட்ட போய் சொல்ற. நான் உங்ககிட்ட ஏன் மாறுற? உண்மைதாண்டி சொல்றேன்.
நான் அது கேட்கல. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அது மட்டும் சொல்லு. பிடிக்கும், ஆனா கட்டிக்க முடியாது. ஏன்? உன் நல்லதுக்கு தான். என் தொழில் அப்படி. நீ செத்து போயிடுவியா? உங்க அண்ணிங்க இல்ல, உங்க அண்ணனுங்க போனாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்களேன்னு அவங்க வாழல. அவனுக்கு செத்து போனானுங்கண்ணா இந்த நாடே ராணுவ மரியாதையோட தேசிய கொடியை போத்தி வீரமரணம்னு கொண்டு வந்து போடும். நான் செத்தன்னா அனாதப்பணம் இந்த நாடை கைவிட்டுரும். புரியுதா? உங்க அண்ணனுங்க வரமாட்டாங்கன்னு இந்த நாடே சொல்லும். நீ வரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. நீ என்னைக்காவது திரும்பி வந்துருவேன் நம்பிக்கையோட வாழ்ந்துருவேன். எனக்கு அது போதும். நான் நினைச்சதை விட பெரிய லூஸா இருக்கேன். நான் உன்கிட்ட போய் சொல்லக்கூடாதுண்ணா. நீ என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. உங்க அப்பா போய் சொல்லு. பாஸ்கா சேட்டலைட் கலெக்ட் பண்ண இந்தியன் ரிவர்ஸோட ஹைட்ராலஜிக்கல் டேட்டா சார். இதை பார்க்க யாருக்கெல்லாம் ஆத்தரைசேஷன் இருக்கு? ரிக்வெஸ்ட் பண்ணதா சார் ஆக்சஸ். ஹை லெவல் கிளியரன்ஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். Lieutenant, I'll see you down in a while. ஓகே சார். நீங்க ஒருத்தனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். I want you to stop that investigation. லாஃபிங் புத்தாவை தொடாதீங்க. நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் உன் ஃபேமிலியை ஒரு ராயல் ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கவர்மெண்ட் கிட்ட பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கு. உன்னை நான் திரும்பவும் ராஜாவாக்குறேன். 5 கோடி. நீ யோசிக்கிறத பார்த்தாலே தெரிது மகாராஜ். ஐ திங்க் யூல் மேக் த ரைட் டெசிஷன். சர்தார் காலிங் மகாராஜ், சர்தார் காலிங் மகாராஜ், சர்தார் காலிங் மகாராஜ். மகாராஜ் ரெஸ்பாண்டிங் சர்தார். கரப்பாம்பூச்சி சொன்ன லாஃபிங் புத்தா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வாட்? கம் அகைன்? இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் PK அப்ரஹாம். சர்தார், நீ சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஐயா, சீனாக்கான பைப்லைனோட ப்ளூ பிரிண்ட் போட்டேன். பாஸ்கரா சேட்டலைட்டோட இமேஜஸ் வச்சேன். அதை கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தது PK அப்ரஹாம். கல்கத்தா கான்ஃபரன்ஸ்ல பிளாஸ்டிக் பாட்டில் ஃபேக்டரிக்கு அப்ரூவல் கையெழுத்து போட்டது PK அப்ரஹாம். அவனோட டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இருக்கிற ட்ரங்க் கால் பூராவுமே சீனாக்கு தான். கல்கத்தா, பம்பாய், தில்லி எல்லா இடத்துலையும் சீனாக்காரங்களோட நேரடியாக மீட்டிங் வச்சது நானே பார்த்தேன் சார். உறுதியாக சொல்கிறேன் சார், லாஃபிங் புத்தா PK அப்ரஹாம் தான் சார். சர்தார், நீ அக்யூஸ் பண்றது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவன் எவ்வளவு பெரிய பேட்ரியட். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சைனாக்காரனுக்காக ஏன் வேலை பார்க்கணும்? நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு விலை வச்சா நம்ம நாட்டு சனத்தொகைக்கு அது ₹1 ₹2 வியாபாரம் கிடையாது, 10 லட்சம் கோடி வியாபாரம். எவ்வளவு கோடி சொன்னீங்க சர்தார்? 10 லட்சம் கோடி. அவனை பிடிச்சே ஆகணும் சார். சர்தார், நீ புரியாம பேசிட்டு இருக்க. எவ்வளவு எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணாலும் அது கடைசியில அவன் டேபிளுக்கு தான் போய் சேரும். அவன் கையெழுத்து போட்டாதான் அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாவே மாறும். அவன் சீனாவோட கையாள். அவன் பதவியில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. என்ன பண்ண முடியும் சர்தார்? உன்னாலே என்னாலே என்ன பண்ண முடியும்? அவன் அதிகார வட்டத்துக்குள்ள பாம்பு மாதிரி வளைஞ்சு நிலைஞ்சு போய் நிக்கிறானே. அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கான். அவன் என்ன கொலையா பண்ண முடியும்? அந்த பாம்போட தலையை வெட்டணும் சார். நான் வெட்டுறேன். சர்தார், நீ என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியுதா? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை கொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். நான் தேச துரோகி ஆயிடுவேன். இந்தியாக்குள்ள திரும்ப கால் எடுத்து வைக்க முடியாது. இந்த அரசாங்கம் என்னை கைவிட்டுரும். பரவாயில்ல, இது என் நாட்டோட எதிர்காலம் சார். அதுக்காக எதை வேணா எனக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு காசு கொடுத்தாதான் தண்ணிங்கிற நிலைமை வந்துடக்கூடாது சார். ஓகே சர்தார், நீ கலெக்ட் பண்ண எவிடன்ஸஸோட டாக்குமெண்ட்ஸ் பேக்கப் எல்லாம் எங்க இருக்கு? பத்திரமா என் வீட்டில் இருக்கு சார். All right சர்தார், this is an unofficial mission. நான் இந்த மிஷனை அப்ரூவ் பண்ணதும் ரெக்கார்ட்ஸ்ல இருக்காது.
ஏப்ரஹாம் இப்போ பங்களாதேஷ்ல இருக்கான். நீயா போய் அவனை அசாசினேட் பண்ணிடு. போஸ் எங்க போற? ஈசல் பிடிக்க கோழிக்கு வந்துடுறேன். நான் உன்னை நேஷனல் ட்ரீட்டர் நீங்க டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்புறம் நானா உனக்கு கோட் ரெட் அனுப்பி திரும்பி வர வைக்கிறேன். நீங்க அந்த ஆள் தான் தேச துரோகின்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு ரெகுலேட்டர் அனுப்புற வரைக்கும் நான் வரமாட்டேன். ஜெய் ஜெய். Abraham here. நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க மிஸ்டர் ஏப்ரஹாம். What? சர்தார் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கான். சார் நீங்க எங்க போகணும்? ஈவென்ட் ஹாலுக்கு போகணும் சார். நீங்க எங்க இருக்கீங்கிற எக்ஸாக்ட் இடத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு காசு தானே வேணும்? எவ்வளவு வேணும்? 10 லட்சம் கோடி ரூபாய் பிசினஸ் வெறும் 5 கோடி ரூபாய் கொடுத்து என்ன ஆஃப் பண்ண பார்த்தல. எனக்கு காசெல்லாம் வேண்டாம், மொத்தமும் வேணும். நான் யாருன்னு தெரியாம விளையாடுறேன். நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு தான் சர்தாரை பத்தி தெரியாது. அவன் யாருக்காகவும் நிக்க மாட்டான். நினைச்ச மிஷனை முடிக்காம விட மாட்டான். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் உங்க ஐடியா. மனசு கேட்கல. அதான் நீங்க சாகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க சர்தார். சார் லாஃபிங் குத்தாவை தூக்கிட்டேன். மிஷன் முடிய போகுது. அவனை கொண்டு அண்டர் கிரவுண்ட் போயிடுச்சு சார். ஒரே ஒரு வேண்டுகோள் சார். சொல்லுங்க சர்தார். எங்க அப்பா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுங்க சார். இந்த உலகமே என்ன தேச துரோகின்னு சொல்ல போகுது சார். எங்க அப்பா தாங்கிக்க மாட்டார் சார். அவர்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுங்க சார். அவர் மிலிட்டரிக்கார், புரிஞ்சுக்குவார். கண்டிப்பா சர்தார். உங்க அப்பாக்கு இது தெரியும்னு நினைச்சுக்கோங்களேன். ஜெயந்த். ஜெயந்த் சார். இன்னைக்கு ஒரு கருப்பு நாள் இந்த நாட்டுக்கு. இந்த நாடு உனக்கு எனக்கு என்னடா கொடுத்திருக்கு? எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. நான் உருவாக்கின ஏஜென்ட் என்னை ஏமாத்திட்டான். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பி.ஏ. ஏப்ரஹாம் அவர்கள் மர்ம நபரால் கடத்தப்பட்டார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆனா லைஃப் காணி தெரியுமா? ஏஜென்ட் சர்தார் has gone renegade. சர்தார் சேகரிச்சு வச்சிருந்த எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டு ராத்தூர் ராஜினாமா பண்ணிட்டான். I resign from all powers and authority given to me by this government. மறுநாள் சைனாக்காரங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு புது லாஃபிங் புத்தாவா மாறினான். அவன் சொன்ன பொய்யை நம்பி சர்தாரோட மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி சேர்த்து போச்சு. இது எதுவுமே தெரியாத சர்தார் அண்டர் கிரவுண்ட் போறதுக்காக பங்களாதேஷி கோஸ்ட் கார்டு கிட்ட வேணும்னே மாட்டி ये लोग का चारटा अलग अलग पासपोर्ट আছে নিয়ে আসো ওকে জলদি 32 வருஷமா ஜெயில்ல இருக்கான்.
நாள் சர்தார் எனக்கு அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த டெட் ராக் ஜோனுக்கு வருவான். அங்க இத்தனை வருஷம் நடந்த எல்லா உண்மையும் நான் அவனுக்காக வச்சிருக்கேன். ராத்தோர் சொன்ன பொய்யை நம்பி எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு சர்தார் ஒரு தேச துரோகியா நிற்கிறான். எல்லாம் கைமீறி போயிருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை பாக்கி இருக்கு. எல்லா ஸ்பையும் தான் சேகரிச்சு வச்ச எவிடன்ஸுக்கு ஒரு காப்பி எடுத்து அதை ஒளிச்சு வச்சிருப்பான். A little brother. அது எங்க இருக்குன்னு சர்தாருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லிட்டில் பிரதரை வச்சுதான் ஒன் இந்தியா ஒன் பைப் லைன் திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். தன்னோட மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சர்தாருக்கு மிஷன் இன்னும் முடியலன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா once a spy, always a spy. இது இந்திய ராணுவத்தோட லார்ஜஸ்ட் கன்ஃபிஸ்கேஷன் வால்ட். சர்தார் கிட்ட இருந்து கடைசியா பறிமுதல் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்கு சார். வாட் எக்ஸாக்ட்லி ஆர் லுக்கிங் ஃபார்? ஃபார் a clue, a location? சர்தார் கண்டிப்பா ஏதாச்சும் டெட் ட்ராப் ஜோனுக்கு தான் வந்திருக்கணும். அந்த லொகேஷன் பத்தின டீடைல்ஸ் ஏதாச்சும் இங்க இருக்கான்னு பார்ப்போம். டே விஜி, நீ சர்தார்னு ஒரு ஆளை பத்தி விசாரிக்க சொன்னீல, யாரா அந்த ஆளு? பேரை கேட்டோன்னே அலறானுங்க. ரெட் லெட்டர் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இந்த சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் போடலான்னு சொன்னாங்க. ஏதோ விவகாரமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் மச்சி. டேய் ஏதாவது சொல்றா விஜி, கேக்குதா? சர்தாரோட மேக்கப் பாக்ஸ், ஃபீல்ட் கிளாஸஸ், ரேடியோ அதான் சார் இங்க இருக்கு. ஃபைன். சர்தாரோட பேட்ச்மேட்ஸ், அவன் கூட பேசினவன், பழகினவன், அவனை பத்தி தெரிஞ்சவங்க அத்தனை பேரையும் நான் இன்ட்ரோகேட் பண்ணணும். முக்கியமா சர்தாரோட ஸ்பை மாஸ்டர் ராத்தோரை நான் இன்ட்ரோகேட் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட் ஒபே யுவர் ஆர்டர் சந்திரமோகன். சர்தாரை கொன்னுட்டு முதல்ல அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. சார், வி ஆர் த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ரீசர்ச்சும் பண்ணக்கூடாது, அனாலிசிஸும் பண்ணக்கூடாது. பின்ன நாம என்ன சார்? உனக்கு ராத்தோர் பத்தி என்ன தெரியும்? அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கா தெரியுமா? இஸ் a bloody advisor to the government யார். நீ எப்படி அவனை இன்டர்கேட் பண்ணுவ? சார், அவனை நான் கேள்வி கேட்க போறேன், அவன் பதில் சொல்ல போறான். மெஷின் வந்து உண்மையா பொய்யான்னு சொல்ல போகுது. தட்ஸ் இட். அப்படியா? நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். புரோட்டோகால் படி ஆரம்பி. ஸ்டேட் யுவர் நேம். என் பேரு சர்தார், 1982 பேட்ச், ஃபீல்ட் ஆபரேஷன்ஸ் RNAW. இந்த உலகமே என்ன தேச துரோகின்னு சொல்லுது. ஆனா உண்மையிலேயே நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். ஆனா உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் சர்தாரோட ஸ்பை மாஸ்டர். நான் இல்லாம உங்களால அவனை பிடிக்க முடியாது. எவ்ரிபடி பேக் டு ஒர்க். சர்தார் கிணறு வெட்டி கிளம்பின பூதம் கிடையாது. யாரோ விளக்க தேய்ச்சி அவனை வர வச்சிருக்காங்க. சர்தாரை பிடிக்கணும்னா ரெட் லெட்டர் போட்டு அவனை நம்ம பிடிக்கணும். ஃபைண்ட் தி சோர்ஸ். சார், விக்டர் சார். விக்டர் சார், என்ன நம்புங்க சார். இந்த ஃபைல் எங்கள் அப்பா பார்த்து எல்லாம் உண்மையும் இருக்குது சார். துரோகம் பண்ணது வேற ஆள் சார். எனக்கு அது தெரியும், ஆனா இங்க யாரும் அதை நம்ப மாட்டாங்க. விக்டர் சார். விக்டர் செக்யூர் பண்ணியாச்சு. ஐ ரிபீட், விக்டரை பிடிச்சிட்டோம். அப்ரோச்சிங் ஹெட்குவார்ட்டர்ஸ். விக்டரை கூட்டிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. பிரேம்நாத், bring it to the top floor. சார், விக்டர் கிட்ட எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க சார். எங்க அப்பா எங்க இருக்கா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சார். 5 minutes சார். I'll give you 3. Pick up, pick up, pick up. Biometrics are ready, sir. Over. Approaching the biometric room, sir.
ஐயோ உங்க ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, இவர் தான் கோட் சூட் போட்டு டையெல்லாம் கட்டியிருக்காரு. இவரோட கையை வைங்க. சேட்டா சேட்டா, சீனாவோட திட்டம் நிறைவேற போகுது. அதை நீ தான் தடுக்கணும். சார் கான்வெர்சேஷன் வால்டுக்குள்ள பூந்துட்டான். உள்ள இருக்கிறது பூரா டேஞ்சரஸ் கோட் சார். 1960s இருந்து போன வாரம் வரைக்கும் பரிமாணம் பண்ண எல்லா வெப்பன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் உள்ள தான் சார் இருக்கு. அவன் எதை எடுப்பான் என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியல சார். ஹி ஹைலி டேஞ்சரஸ் சேலஞ்ச் உள்ள இருப்பாங்க சார். இமிடியட்லி எஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சார் என்கிட்ட ஆக்சஸ் இல்ல சார். அப்ப பவரை கட் பண்ணுங்க. உன்னை நாங்க தேடிட்டே இருந்தோம். உன்னை வர வைக்க இவனோட அம்மா உயிரை விட்டா. சர்தார், இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எங்கிட்ட இருந்து எடுத்த பொருள்லாம் எங்க வச்சிருக்கானுவ? ராவோட சவுத் இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கான்ஃபிஸ்கேஷன் வால்ட் லெவல் 3. ஓபன் தி வால்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். 1343 பார்ட்னர். Little brother partner. பழைய டெக்னாலஜி. So we are in the vault searching for Sardar sir. கண்ணில் ஏதோ போட்டிருக்கானுவல, என்னது? நைட் விஷன் பார்ட்னர். நான் வீடியோ கேம்ல எல்லாம் பார்த்துருக்கேன். இருட்டில் கூட கண்ணு நல்லா தெரியும். என்எஸ்ஜியை கூப்பிடுங்க. என்எஸ்சி வர 15 மினிட்ஸ் ஆகும் சார். ஆனா அதுக்குள்ள இவன் தப்பிச்சிருவான் போலயே சார். நான் நிறுத்துறேன். ஒன்றும் இல்லை தூங்குறாரு. கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாரு. சர்தார் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். சர்தார் லிட்டில் பிரதர் தானே அது? அந்த மைக்ரோஃபிலிம்குள்ள தான் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கியா சர்தார்? உலகத்துக்கு நீ ஒரு தேச துரோகி. நீ எவ்வளவு சத்தமா உண்மையை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை சர்தார். இத்தனை வருஷமா இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கன்சல்டண்டா இருந்திருக்கேன். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு சைனீஸ் ஏஜென்ட்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத், நான் கன்வீனியன்ட் லாய். தெருவில் வேஷம் போட்டுட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்தேன். நாட்டுக்காக வேஷம் போடு, நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி ஏஜென்ட் ஆக்குனீங்க. எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்கேன். நான் பொய் சொல்லாத ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். உங்களை அவ்வளோ நம்பினேன். நீ என்ன நம்பல சர்தார், நான் சொன்ன பொய்ய நம்பின. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன், அதை நீ நம்புறியான்னு பார்ப்போம். நீ தேச துரோகின்னு சொல்லதான் சர்தார் உன் வீட்டுக்கு நான் போனேன். என் புருஷனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவீங்களா சார்? அந்த ரெட் லெட்டர் அனுப்பி போஸ் எப்படியாவது கூப்பிட்டு வந்துருங்க சார். உனக்கு எப்படி ரெட் லெட்டர்? அவர் சொன்னாருன்னு நினைக்காதீங்க சார். நானே ரேடியோவில் பேசுனது கேட்டேன். இது என் நாட்டோட எதிர்காலம் சார். அதுக்காக எதை வேணா இழக்க நான் தயாரா இருக்கேன். மொத்தத்தையுமா? ஆமா சார். அவரை பத்தி கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
சார். சொல்லுங்க சர்தார். எங்கள் அப்பா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுங்க சார். இந்த உலகமே எனக்கு தேச துரோகின்னு சொல்ல போகுது சார். எங்கள் அப்பா தாங்கிக்க மாட்டார் சார். கண்டிப்பா சர்தார். உங்க அப்பாவுக்கு இது தெரியும்னே வச்சுக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். ஒரு ஏஜென்ட்டோட பேசிக் ரூல் என்ன? 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 3ஆவதா யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்களான்னு செக் பண்றது தான். யூ ஆர் அ வெரி வெரி பேட் ஏஜென்ட். பையன் ட்ரேடர் ஆனதும் பேட்ரியாட்டிக் ஃபேமிலி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேஸ் பண்ணீங்க சார். 6 வயசு பையன் மட்டும் வச்சிருக்கான். நோ, அவன் ட்ரேடர்னு இந்த உலகத்துக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒருத்தனாவது மிச்சம் இருக்கணும். அந்த பையனை விட்டு வைங்க. நீ கவனமா இருந்திருந்தீன்னா உன் குடும்பம் உயிரோடு இருந்திருக்கும். சர்தார், உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுதா? நீ தடுக்க நினைச்சப்ப இது வெறும் ஐடியாவா தான் இருந்துச்சு சர்தார். இன்னைக்கு வேரூன்றி ஒரு சாம்ராஜ்யமா ஆகிட்ட. யூ ஹேவ் நத்திங் டு லிவ் ஃபார். உண்மைதான். எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை மகாராஜ். என் மிஷினை தவிர நான் இங்க வந்தது லிட்டில் பிரதருக்காகவோ உண்மைக்காகவோ உன்னை பழி வாங்கவோ இல்லை. உன் பைப்லைன் திட்டத்தை தரமட்டமாக்க. இந்த மிஷனை உன்கிட்ட கொடுத்ததே நான் தாங்கிறத மறந்துட்டியா? உனக்கு ரேடியோக்கு பின்னாடி உட்காந்து ஆர்டர் கொடுக்கதான் தெரியும் மகாராஜ். களத்துல இறங்கினதில்ல. உனக்கு மிஷனை கொடுத்துதான் பழக்கம். எனக்கு மிஷனை முடிச்சே பழக்கம். கொப்புரானே முடிச்சு காட்டாண்ட. அப்பா! லெவல் 7க்கு ஆள் அனுப்புங்க. பிளாக் பண்ணுங்க லெவல் 7. கோ 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 சார். லெவல் 7 வந்துட்டு சார். லெவல் 7 வந்துட்டு சார். லெவல் 7ல நான் ப்ளூட்டோனியம் ட்ரக்க தூக்கிட்டு போயிட்டா சார். ஏய் நோ நோ டு நாட் டேக் இட். டு நாட் டேக் இட். அதுல ப்ளூ பிரிண்ட் இருக்கான்னு பாரு. நிறைய டிராயிங்கா இருக்கு. அது ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று இருக்கும் பாரு. சைனீஸ்ல தான் எழுதி இருக்கு. பக்கத்துல நம்பர் என்ன போட்டிருக்கு? 3ன்னு இருக்கு பார்ட்னர். அங்கதான் போகணும். உள்ளவை என்ன பார்ட்னர் இவ்வளோ மாத்திரை வச்சிருக்கீங்க? டெய்லி சாப்பிடணும் பார்ட்னர். இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது மூச்சு விட முடியாது. நீ இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். என்ன மன்னிச்சிருவியா? தப்பு சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மன்னிப்பு தேவையில்ல பார்ட்னர். பெரிய மனுஷன் நானே. இந்த பேஸோட தண்ணியில சோடியம் கொட்டி ஃபேக்டரியோட சென்ட்ரல் பைப்லைனை வெடிக்க வைக்க தாண்டா வரேன். அவன் ட்ரக் மெயின் கேட்டை தாண்டக்கூடாது. நம்ம பேஸ காலி பண்ணா ஊர் முழுக்க போட்டு வச்சிருக்கிற மொத்த பைப்பு வேஸ்டா. ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் தர மட்டமாயிடும். Show me the CCTV of gate 3. இப்போ என்ன பண்ண போறோம் பார்ட்னர்? பைப்லைன் மொத்தத்தையும் பத்த வச்சு பறக்கும். நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கோம். Protect the hatch at all costs. கொஞ்சம் ரிப்பீட் குறைய மட்டும் தெரியல சார். வண்டியை கிராஷ் பண்ண
ஃப்ளைஓவரை திறந்தா ட்ரக் தண்ணிக்குள்ள விழுந்துடும். இதுக்கிட்ட அவன் வரக்கூடாது. நான் திரும்பி வர வரைக்கும் இங்கே இரு. ஓகே. நீ தைரியமான ஆள் தானே? நான் திரும்பி வரக்குள்ள அந்த கவர் ஓப்பன் ஆச்சுன்னா அதோ அந்த ரெட் போர்டு தெரியுதுல்ல, அதை தாண்டி போய் நின்று. அதுதான் பிளாஸ்ட் ரேடியஸ். அதை தாண்டி போயிட்டா இங்கே என்ன நடந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? அப்ப நீங்க வரதுக்குள்ள பிளாஸ்ட்னா என்ன அர்த்தம்? திரும்பி வரமாட்டேன்னு அர்த்தம். பார்ட்னர், அப்ப நான் இல்லைன்னா உங்களுக்கு யார் வழி சொல்லுவா? இந்தாங்க, இதுல காம்பஸ் இருக்கு, இதை பார்த்து வந்துருங்க. சர்தார், நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தவன். யூ கேனாட் சர்ப்ரைஸ் மீ, பட் ஐ வில் சர்ப்ரைஸ் யூ. We are covered in steam. Vision compromised. We cannot see anything. Vision compromised. Steam has fallen across us. Not a master with us, sir. -1 Sardar. I repeat, vision -1 Sardar. Sir, நம்ம எங்க இருக்கானே தெரியல சார். நெகட்டிவ் சார். I repeat, steamல ஒண்ணுமே தெரியல சார். We are blinded. சர்தார் எங்க இருக்கான்? Somebody respond! Somebody bloody respond! வண்டி நகர்த்த முடியாது. It's impossible. தண்ணியை திறந்து விட்டுரு. சார், சிஎம் ஃபங்க்ஷன். I said open the bloody pipes! நீ பைப்பை திறந்தா 10 நிமிஷத்துல சுத்தி இருக்கிற 300 கிராமத்துக்கு தண்ணி போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அவன் சோடியம் கொட்டினான்னா சென்ட்ரல் பைப்லைன் மட்டும் இல்ல, தண்ணி போற ரோட் மொத்தமும் வெடிக்கும். 300 கிராமமும் காலி. அப்படி நடக்க சர்தார் விட மாட்டான். தண்ணியை திறந்து விட்டுரு. ஓகே சார். மூவ் இட். டிம்மி, நீ எப்படா இங்க? விஜி, நீங்களா? பார்ட்னரோட மிஷன் ஃபெயில் ஆக போகுது. வாங்க. ஃபெயில் ஆக போதா? வேல்வ க்ளோஸ் பண்ணனும். வாங்க. உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நான் தான் ப்ளூ பிரிண்ட பார்த்துட்டேனே, நீங்க வாங்க. வாங்க. அதோ தெரியுதே, அதான் வேல்வ். அததான் திறக்க போறாங்க. அது எப்படி க்ளோஸ் பண்றது? ஐயோ, அதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்ல போடலையே. வால்வ் ஓபன் பண்ணனும். பவர் ஆன் பண்ணு. தண்ணியை திறந்து விடணும். சீக்கிரம் பவர் ஆன் பண்ணு. சீக்கிரம் கோ ஃபாஸ்ட். சார், டெலிகன் பேக்கப் ஆகும் சார்.
சார் கீழே ஆன் பண்ண ட்ரை பண்ண சார் எவ்வளோ ஒருத்தர் தடுத்து நிப்பாட்டிட்டான் சார். உடைச்சிட்டேன். 3 டன் வால்வு இப்ப மூடா பார்க்கலாம். நான் உன்னை தடுக்க போறதில்ல. அங்க பாரு, தண்ணிய திறந்து விட்டாச்சு. சுத்தி இருக்கிற 10 ஊருக்கும் ஆல்ரெடி தண்ணி போயாச்சு. எங்க ஆச்சத்தோட சோடியம் கொட்டு. இந்த இடம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற 10 ஊரும் காலி. ஒருத்தம் பிழைக்க மாட்டான். இப்ப சொல்லு சர்தார், உன் மிஷன் முக்கியமா இல்ல மக்கள் முக்கியமா? You have failed, Sardar. Your mission is a failure. Hello? Respond. ஐயா, நான் ஒன்று சொல்லாமா? நீங்கள் ஒரு மட்டமான ஏஜென்ட். 2 பேர் பேசுறத 3வது ஆள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நான் கேட்டேனே. யாரா நீ? நீங்கள் விட்டுட்டு போன மிச்சம். டிமி புறா. சர்தார், அதை துறக்காத. இந்த மக்கள் இருக்காங்களே, கடவுளே தண்ணி கொடுத்தாலும் ட்ரைனேஜ்ல விட்டுருவாங்க. ஆனா நான் கொடுக்கிற தண்ணிய ஒரு சொட்டு கூட கீழே சிந்த விட மாட்டான். ஏன்னா விலை கொடுத்துருக்கான். இந்த கேடு கெட்ட மக்கள் கிட்ட இந்த தண்ணிய காப்பாத்ததே நான் தான்டா. உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம நாட்டில்
வருஷத்துக்கு 6 லட்சம் குழந்தைங்க தண்ணி கிடைக்காம சாகுறாங்கன்னு சொல்றாங்க. தண்ணி இல்லாம இல்ல, கிடைக்காம. நீ இருக்கிற தண்ணி எல்லாம் பாட்டில போட்டு வித்தா உங்ககிட்ட இருந்து வாங்கி உடைச்சு குடிக்கிறான் பாரு. அடுத்த தலைமுறையோட கழுத்தை திருகிற மாதிரி. ஒன்ன மாதிரி வியாபாரிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் தண்ணியை நல்லா தான் வச்சிருந்தான். தண்ணியை நம்ம விற்காம இருந்தாலே போதும். அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். சர்தார்! வாங்க விஜி, நம்ம போலாம். எங்கடா? பிளாஸ்ட் ரேடியஸ் தாண்டி. பிளாஸ்ட் ரேடியஸ்? ஆமா, இது வெடிக்க போகுது, தெரியாதா? இது வெடிக்க போதா? டேய்! சர்தார்! How will you fail? நான் தானடா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. கடைசி வரையில உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். உனக்கு என் மேல நிறைய கோவம் இருக்கும். இருந்துச்சுப்பா, நிறைய திட்டி இருக்கு. டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைச்ச கெட்ட பேர்லாம் உங்களால தான் நினைச்சேன். டிபார்ட்மெண்ட்டா? ஆமா பார்ட்னர், இன்ஸ்பெக்டர். போலீஸா? எங்க ஐயா கேட்டிருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரியா. அப்பா, எல்லாருக்கும் உண்மையை சொல்லணும்ப்பா. அந்த மைக்ரோஃபில் மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் பாத்துக்கிறேன். உண்மையை சுமந்துட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். இந்த உண்மைதான் உங்க அம்மாவை கொண்டுச்சு. 32 வருஷமா இந்த நாடு ரத்தோர் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அவ ஒரு தேச துரோகி, சீன ஏஜென்ட் நீ இப்ப தெரிஞ்சதுன்னா இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கை நில குலைஞ்சு போயிடும். அது என்னைக்கும் நடந்துடவே கூடாது. உலகமே இந்த பைப்லைன் திட்டத்தை சர்தார்ங்கிற தீவிரவாதி தான் அழிச்சான்னு சொல்லட்டும். ரத்தோர் நல்லவனாவே இருக்கட்டும், நான் கெட்டவனாவே இருக்கேன். அப்பா, அப்பா, அது ஏன் தூக்கி போட்டீங்க? நீங்க பண்ணது யாருக்குமே தெரியாம போயிருப்பா. நாம யாருங்கிறது நம்ம செஞ்ச காரியத்துக்கு கிடைக்கிற பலன்ல தான் இருக்கு, அடுத்தவங்க கொடுக்குற பேர்ல இல்ல. கடைசி வரைக்கும் இந்த கவர்மெண்ட் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும்பா. என் கூட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? உங்க அப்பன் போஸுக்கு இருக்கு, ஆனா இது சர்தார். ஒன்ஸ் a spy, always a spy. சர்தான பார்ட்னர்.